Hello friends, assalamu alaikum. Welcome back to our channel Traditional Adupangarai. சீசனில் சளிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று தான். வீட்டில் இருக்கிற பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரையும் எல்லாத்துக்குமே சளி ப்ராப்ளம் இருக்குது. என்னதான் நம்ம ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் வீட்டில் கைப்பக்குவமாக ஏதாவது செய்யும்போது மட்டுமே அது குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். 3வது நாளாக இன்றைக்கி இஞ்சி சாறு சித்திரத்தையெல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி நெஞ்செலும்பு சூப் எடுத்துக்கோங்க. கூடவே உளுந்தங்கஞ்சி சேர்த்துக்கோங்க. உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்ட்டு ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எலும்பு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலும்பு சூப்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது அது கூட ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். தாளிக்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சத்தை மட்டும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிற எலும்பை சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கிறத ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு எலும்பு கூடவே சேர்த்துடலாம். மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எலும்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதை நல்லா வற்ற வச்சு ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்போ தான் சூப்பு கவுச்சி இல்லாமல் இருக்கும். தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்றேன். அரிசி கழுகுன கழனி இருந்தால் இது கூட சேர்த்து எலும்பை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஒரு 10 விசில் கூட விட்டுக்கலாம். எலும்பை பொறுத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எலும்பை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்தால் தான் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் சூப்பில் சேரும். தேவைப்பட்டால் இது கூட மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ரொம்பவே சிம்பிளாக சத்தான எலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெடிக்கல்ஸில் வேது மாத்திரை எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே ரொம்ப ஹெல்த்தியாக வேது எப்படி பிடிக்கிறதுன்ட்டு அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.